இன்னும் 2 பேரை கூட்டு வாங்க. பிந்து உள்ள எடுத்துட்டு போகணும். அப்புறம் அப்பா போன் பண்ணி வர சொல்லுங்க. சரி மேடம். வினோத், நான் சொல்றது காலையில விழலையா? வாங்க. வினோத், இப்ப சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு. வினோத், என்ன ராஜி? வினோதுக்கு என்னாச்சு? எனக்கும் ஒண்ணும் புரியல. அவரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பிந்துவுக்கு மறுபடியும் அந்த நோய் தெரிஞ்சிருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஐயோ, பிந்து, பிந்து. I swear, பிந்துவுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்? அது நிச்சயமா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா என்கிட்ட சொல்ல வேண்டாம். பிடிவாதமா மறைக்க பாக்குறீங்க. பிந்துவுடைய மனசுல ஒரு பகுதி அந்த சம்பவத்தை மறந்துருச்சு. ஆனா உள்ளுணர்வு மறக்க முடியாம தள்ளிட்டு இருக்கு. இட்ஸ் a clash between conscience and subconscious. அவளுக்கு வியாதியா இருந்தான். இல்ல டாக்டர், என் மகன் மயக்கத்துல வளர்ந்து வச்சு நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்க. ஜெயலட்சுமி அம்மா, நீங்க என்னதான் ஆவேசமா அடிச்சு பேசினாலும் உங்க முகம் உங்களை காட்டி கொடுக்கணும். என்கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை நீங்க மறைக்கிறீங்க. லுக்கியா, பிந்துவை ஹிப்னடைஸ் பண்ணி அவ மனசுல என்ன இருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப உடல்நிலை அதுக்கு அனுமதிக்காது. அதனால உங்களை கெஞ்சி கேட்கிறேன். டாக்டர், சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? டாக்டர், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அதை நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா என் மக மக்கிய அழிச்சு போய் அதை சொல்லலைன்னா உங்க மக உயிருக்கு ஆபத்து. டாக்டர், சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. டாக்டர், நான் சொல்ல போற இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்களே. நிச்சயமா சொல்ல மாட்டேன். இந்த ஒரு புருஷன் மாமனார் யாருக்குமே தெரியக்கூடாது. ஐ எம் டாக்டர். பேஷண்டோட ரகசியத்தை யாருக்கிட்டையும் எப்பவும் சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்க. அவனுக்கு 14 வயசு. அப்பதான் என் மக குழந்தை மாதிரி தப்பு. அந்த குழந்தை தரமே அவளுக்கு எதிரியா இருந்து அவளை கற்பவதியாக்கிறது. எனக்கு தெரியாதுமா. அவன் யாரோ ஒருத்தன்னு சொன்ன. அவனை பத்தி அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆக கூடி அவ ஏமாந்துட்டு அதோட எங்க மானம் மரியாதை எல்லாமே நாசமாயிடுச்சு. டாக்டர், எனக்கு என்ன சொல்றதுன்னே தோணாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னம்மா அது? இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? என்ன பண்ண சொல்ற? இவளுக்கு இத்தனை விஷயத்தை கொடுத்துட்டு நானும் தற்கொலை பண்ணிக்கலாம். இதை விட்டா வழியே இல்லை. ஒவ்வொரு வீட்லயும் நுழைஞ்சு பார்த்தா இதை விட அசிங்கமெல்லாம் நடக்குதுமா. புருஷன் இருக்கையிலே இன்னொருத்தனு புள்ள பெத்தவெல்லாம் நல்லா இருக்கா, அவெல்லாம் தற்கொலை பண்ணிக்கலையே. பாவம் பச்சை புள்ள ஏதோ தெரியாதனமா எவங்கிட்டே ஏமாந்து போயிடுச்சு. அம்மா இத பாருங்க, இது வெளியில தெரியறதுக்கு முன்னால ஒண்ணுமில்லாம் பண்ணிடுறது நல்லதுமா. பக்கத்து கிராமத்துல ஒரு பொம்பளை இருக்கா, இதுல எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரி. அவகிட்ட கூட்டிட்டு போவோம். பிந்து அங்க 2 நாள் தங்க வேண்டியிருக்கும்.
காதும் காது வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சுக்கிட்டு பிந்துவை கூட்டிட்டு வந்துடலாம். ஒண்ணும் யோசிக்காதீங்கம்மா, நான் சொல்றபடி செய்யுங்கம்மா. இருங்கம்மா, இது வந்துட்டேன். சின்ன பிந்து 4 நாளைக்கு இங்கேயே இருக்கணுமா? நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கே புரியல. அப்படி ஒரு குழப்பம். அங்கிருந்து வந்ததிலிருந்து என் மக பிந்து கண் திறக்காம 1 வாரமா ஜுரத்திலேயே இருந்தா. அந்த ஜுரத்துல இருந்து குணமா எழுந்திருச்சப்போ இன்னொரு சோதனை. அதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. அதுவே ஒரு வகையில் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. இப்போ அவளுக்கு பழைய ஞாபகங்கள் பூரணமா வந்த அவளுக்கே புரியாத நிலையில சில சமயங்கள்ல அந்த பழைய சம்பவங்கள் வந்து அவளை ஆட்டி வைக்குதுன்னு நினைக்கிறேன். என் மகளை குணப்படுத்த முடியுமா டாக்டர்? ஐ வில் ட்ரை. என்னால் முடிஞ்ச மட்டும் பாக்குறேன். அது சரி, உங்க மகளுக்கு எடுத்த அந்த ராஸ்கல் யாருன்னு தேடி கண்டுபிடிக்க நீங்க முயற்சி பண்ணவே இல்லையா? பிந்துவை கிழவிகிட்ட விட்டுட்டு வீட்டுக்கு வந்தப்பா அந்த ஆளு வந்தா. யார் நீங்க? இங்க உங்களுக்கு ஒரு மக இருக்கல்ல? யார் பிந்துவா? எனக்கு பேர் தெரியாது. அவளை உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரே ஒரு தடவை நான் சந்திச்சிருக்கேன். உங்களை அவளுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா என் பேர் உங்க மகளுக்கு தெரியாது. உண்மையை சொல்லு, நீ யாரு? ஏன் இப்படி நீங்க? உன் திருட்டு மூச்சை நீ யாருன்னு காட்டி கொடுத்துருச்சு. என் மகளை பாழாக்குறது நீதானே. அவளை ஏமாத்தி கெடுத்த பாவி நீதானே. ஏதோ தெரியாம அப்படி ஒரு தவறு நடந்து போயிடுச்சு. அதுக்கு பரிகாரம் தேடத்தான். வெளியே போ. நான் சொல்றது தயவு செஞ்சு நீ ஒண்ணும் பேச வேண்டாம். மரியாதையா வெளியே போயிடு. இல்ல நான் கொலைகாரி ஆயிடுவேன். ப்ளீஸ் போடா வெளியே. போ. அந்த நிலைமையில எனக்கு இருந்த ஆத்திரத்துல ஆறாமரை யோசிக்காம அவளை திட்டி விரட்டிட்டு. அவங்க 2 பேருக்கும் நீங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கலாமே. அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே தோணல டாக்டர். வீட்டுல ஒரு ஆம்பளை இருந்திருந்தா எங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது.